ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லக்கி பேம்பு பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியும். என்ன அப்படின்னா இந்த பிளான்ட்டை வந்து மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே வீட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணுறதா அப்படின்னு நம்புகிறாங்க எல்லாம். அதான் உண்மையும் கூட. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிளான்ட்டை வந்து எப்படி க்ரோ பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் இதை எந்தெந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட க்ரோத் பற்றி பார்க்கலாம். இப்போது இதை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணணுன்னா ஒரு மெட்டலோ அல்லது பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்துட்டு இதோடைய வேர் மட்டும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதோட ஸ்டெம்பில் படக்கூடாது. ஸ்டெம்பில் பட்டால் சில இது வந்துட்டு அதை வந்து செடியவே வாட வச்சிடும். அதனால் நம்ம வந்துட்டு வேரில் மட்டும் தண்ணி இருக்கிற அளவுக்கு பார்த்துட்டா போதும். ஸோ டெய்லி ஒன்ஸ் நம்ம தண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வேர் வழியாக தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி தான் இது வளருது. ஸோ தண்ணி வந்து நம்மளுக்கு தீந்துடும் சீக்கிரமே. அப்போ நம்ம டெய்லி ஒன்ஸ் தண்ணி ரிப்பீட்டடாக சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது நல்லா க்ரோத் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு, 3 அடுக்கு, 5 அடுக்கு அப்படின்னு வெரைட்டிஸ் இருக்குது. இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து சின்ன பவுலில் இருக்கிறது வந்து 3 அடுக்கு பிளான்ட்டு. அந்த பெரிய க்ரீன் கலர் பவுலில் இருக்கிறது வந்து 5 அடுக்கு பிளான்ட்டு. நெக்ஸ்ட் இதை எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸில் இது வந்துட்டு இன்டோர் வெரைட்டி. ஸோ இதை வந்து நம்ம டார்க் சைட்ஸ்லேயே வச்சா போதும். நம்மக்கிட்ட அவுட்டோர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இன்டோர் பிளான்ஸும் அவைலபிள். இந்த பிளான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம நர்சரியோட லொக்கேஷனும் கொடுத்துருக்கேன். நேரில் வந்து பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.